அடுத்தடுத்து தொடர் தோல்விகள். என்ட்ரி கொடுத்த சிஎஸ்கே ஓனர் தொடக்கமே சரியில்லை. முக்கிய வீரர்களை அணியிலிருந்து நிரந்தரமாக நீக்க முடிவு. கடும் அதிர்ச்சி கொடுத்த சிஎஸ்கே நிர்வாகம். அதாவது நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் அணிகள் மோதிய போட்டியில் சிஎஸ்கே அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து இருந்தது. வெறும் 6 ரன்கள் வித்தியாசம்தானே என்று இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு காரணம் கடைசி 2 ஓவர்களில் கிட்டத்தட்ட 40 ரன்கள் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தபோது 34 ரன்கள் வரை எடுத்திருந்தது சிஎஸ்கே அணி. அதுவும் தல தோனி கடைசி ஓவரின் முதல் பந்திலேயே விக்கெட்டை இழந்து விட்டார். இவர் மட்டும் அப்போது விக்கெட்டை இழக்கவில்லை என்றால் கண்டிப்பாக கடைசி 2 ஓவரில் சிஎஸ்கே அணி 60 ரன்கள் கூட எடுத்து இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான ஸ்குவாடை வைத்துக்கொண்டு எதற்காக மேட்ச் முழுவதும் டிஃபென்ஸ் ஆடி மொத்த பிரஷரையும் கடைசி வரை கொண்டு சென்று இப்படியாக தோற்க வேண்டும் என்பதுதான் பலரது குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அதுவும் மற்ற அணிகள் எல்லாம் அதிக ஸ்கோரை சேசிங் செய்யும் போது முதல் ஓவரில் இருந்தே அதிரடியாக விளையாடி வருகின்றனர். ஆனால் நம்முடைய சிஎஸ்கே அணி மட்டும்தான் குறிப்பாக இந்த சீசனில் ரொம்பவும் சுமாரான தொடக்கத்தை கொடுத்து மிடில் ஆர்டரிலும் சுமாராக விளையாடி கடைசி ஒரு சில ஓவர்களில் பார்த்து கொள்ளலாம் என்று விளையாடி வருகிறது. ஆனால் கடைசி நேரத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்துவிட இதனால் எதிர்பார்த்த வெற்றி சிஎஸ்கே அணிக்கு கிடைப்பதில்லை. இந்த பிரச்சனையால் தான் கடந்த போட்டியிலும் சரி நேற்று நடைபெற்ற போட்டியிலும் சரி சிஎஸ்கே அணி தோற்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. மேலும் இது கூட பரவாயில்லை. இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணியின் ஃபீல்டிங் என்பது ரொம்பவே மோசமாக இருந்து வருகிறது. கைக்கு வந்த கேட்சை சிஎஸ்கே வீரர்கள் விட்டு விடுகிறார்கள். கைக்கு வந்த பந்தை பிடிக்காமல் பவுண்டரிக்கு விட்டு விடுகிறார்கள். இப்படியாக ஃபீல்டிங்கின் போது ரொம்பவே சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது சிஎஸ்கே அணி. எனவே சிஎஸ்கே அணியில் இருக்கும் இந்த பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்யாவிட்டால் கண்டிப்பாக இந்த சீசனில் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடிக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இதை நன்கு உணர்ந்த சிஎஸ்கே ஓனர் தற்போது அதிரடியாக சில நடவடிக்கைகளை எடுத்து இருக்கிறார். அதாவது சிஎஸ்கே அணி தற்போது மோசமாக விளையாடி வருவதால் தீபக் கூடா, ஜேமி ஓவர்டோன், ராகுல் திரிபாதி போன்றவர்களை தற்போது சிஎஸ்கே அணியிலிருந்து நிரந்தரமாக நீக்க முடிவெடுத்து விட்டாராம் சிஎஸ்கே ஓனர். அது ஏனென்றால் இந்த 3 பேர்தான் சிஎஸ்கே அணியின் தோல்விகளுக்கு முக்கிய காரணமாக இருந்து வருகின்றனர். மேலும் இந்த பட்டியலில் நம்முடைய ரவிச்சந்திரன் அஸ்வினும் மதிஷா பத்ரனாவும் கூட இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களும் தங்களது ஓவர்களில் அதிக ரன்களை வாரி வழங்கி வருகின்றனர். எனவே இவர்களுக்கு தற்போது எச்சரிக்கை மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஐபிஎல் சீசன் முடிவதற்கு முன்பாகவே தங்களது அணியில் சரியாக விளையாடாத வீரர்களை அணியை விட்டு வெளியே அனுப்புவது என்பது தற்போது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே ஓனர் எடுத்திருக்கும் இந்த முடிவு என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆனால் இவரின் இந்த முடிவு என்பது தற்போது வரவேற்பை பெற்று வருகிறது என்றே சொல்லலாம். அது ஏனென்றால் ஒவ்வொரு வீரரையும் பல லட்சங்கள் மற்றும் கோடிகள் கொடுத்து வாங்கி இருக்கும் நிலையில் அவர்களின் செயல்பாடுகள் என்பது மொத்த அணிக்கும் பாதகமாக அமையும் பட்சத்தில் இப்படி செய்வதில் தவறே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தற்போது சிஎஸ்கே ஓனர் எடுத்திருப்பதாக சொல்லப்படும் இந்த முடிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.